மக்கள் வர்ற பாட்டை வந்து ஜிஎஸ் வந்து அந்த கிராமத்துக்கு இறங்கி பார்க்கணும். அந்த கிராமத்தில் இறங்கி பார்வையிட்டால் தான் மக்கள் அவலங்க வந்து ஜிஎஸ்க்கு தெரியும். அதே நேரம் ஜிஎஸ் வந்து இந்த இவ்வளோ காலம் இந்த மழை 7-8 நாளாக கரண்டும் இல்லை, இந்த தண்ணிக்கிற சனங்கள் படுற அவதியை வந்து ஜிஎஸ் வந்து பார்வையிட இல்லை. அப்போ இன்னொருத்தர் சொல்கிறத கேட்டுக்கொண்டு இன்னொருத்தர் பேச்சை கேட்குறதா தான் ஜிஎஸ். அப்படி ஒரு ஜிஎஸ் இந்த ஊருக்கு வேலை செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பள்ளிக்கூடத்துக்கு இந்த அரசாங்கத்தாலேயே இந்த பாடசாலை பிள்ளைகளுக்கு வந்து இந்த 16,000 வீதம் அரசாங்கமே அங்கீகரிச்சிருக்கு. ஒரு பிள்ளைக்கு 16,000 வீதம் கொடுக்க சொல்லி. அப்போ அதிபரமாக பள்ளிக்கூடத்துக்கு அதிபரமாக சொல்கிறாங்க, உங்களோட ஜிஎஸ்ட்டை போய் நீங்கள் கதாச்சி போகும் எடுத்து சைன் வச்சு வண்டி கொண்டு வாங்க. அந்த போகாமல் எடுத்துக்கொண்டு ஜிஎஸ்ட்டை போனால் ஜிஎஸ் சொல்கிறா தனக்கான இப்படி ஒரு அறிவித்தை தனக்கு வரையில்லைன்னு சொல்கிறா. அப்போ இதை போய் கேட்காது சொல்கிறா ஜிஎஸ் போய் சொல்கிறா ஏஜிஎஃபிஸ் போவாங்க. அப்போ ஏஜிஎஃபிசி நாங்கள் போனால் ஏஜிஎஃபிஸை சொல்கிறாங்க இது வந்து ஜிஎஸ்ன்ற வேலை. ஜிஎஸ் அப்போ சொல்கிறா இந்த விதக்கு இதை சம்மந்தமாக ஜிஎஸ் வந்து ஏஜிஎஃபிஸில் எந்த விதமாக கதையுமே கதைக்கலன்னு சொல்கிறா. இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்னு சொன்னால், எங்களுக்கு இந்த பாடசாலை பிள்ளைகளுக்கும் இதில் வந்து இந்த மழையால் வந்து சில வீடுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளத்தால் வந்து சில வீடு கலண்டு போய் கிடக்கு. சில வீடுகள் வந்து அங்கால பார்த்தீங்கன்னா தண்ணியால் மூடி பெரிய அவதிப்பட்டு வேலி உடைஞ்சி மதில் உடைஞ்சி அப்படி இருக்குது. இது அப்போ இப்படி கஷ்டப்பட மக்களுக்கு இந்த உதவியை செய்து தருமாறு தான் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.